வணக்கம் நண்பர்களே, இது நம்ம சேனலில் இது 2வது வீடியோ நண்பர்களே. நம்ம சேனலை பார்த்துட்ருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 188 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவுக்கே 4K வியூஸ் வந்திருக்கு. 4000 பேர் பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவுக்கே. இது என்னோடய 2வது வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை விடைகள் வச்சுருக்கோம், எத்தனை சேவல் வச்சுருக்கோம், நம்மள்கிட்ட எவ்வளோ சிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரீடிங் சேவல். இது நம்மக்கிட்ட ஒரு 4 மாதமாக இந்த சேவல் தான் ப்ரீடிங்க்கு இருக்குது. இதோட சிக்கு தான் இது. குவாலிட்டியை பாருங்கள், நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா பட்டா கொண்டையில் விடை. இது வந்து நம்மள்ட்ட வந்து 2 பேட்ச் ஆகி 3வது பேட்ச் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். நம்மள்ட்ட இப்போ வந்து ஒரு பேட்ச் ஆகிருக்கு. நம்மக்கிட்ட மொத்தம் பார்த்திங்கன்னா 11 விடை இருக்குது. 2 சேவல் இருக்குது நம்மக்கிட்ட. இதில் பார்த்திங்கன்னா 6 கன்னி விடை, 5 தாய்க்கோழி, மொத்தம் வந்து 11 இருக்குது. 2 சேவல். ப்ரீடிங்க்காக செங்கருப்பில் ஒரு சேவல், ஒயிட்டில் ஒரு சேவல் வச்சுருக்கோம். அது 2 தான் நம்ம ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு செங்கருப்பில் ஒரு விடை. இது நம்மள்ட்ட வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் இது முடிஞ்சிருச்சு. இது செகண்ட் பேட்சுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. நல்ல தரமான விடை. இது வந்து மத்துப்பூவில் கருங்கல்லில் இருக்குது. நல்ல லைனேஜான விடை. உங்களை பார்த்தாவே தெரியும். என்னடா இவன் 10 கோழியை வச்சுக்கிட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், இவன் எங்கடா இவன் கோழி பண்ண வைக்க போகிறான் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். இந்த 10 கோழியை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மேலே வர்றதுக்காக ட்ரை பண்ணுறேன். நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு கன்னி விடை. இன்னும் நம்மள்ட்ட எக் லே பண்ணலை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்மளோட தாய்க்கோழி இப்போ நம்ம காமிக்கிறது தான் இந்த 11 தாய்க்கோழியில் 10 தாய்க்கோழி வந்து நம்மள்கிட்ட வெளியிலேருந்து இப்போ எடுத்திருக்கோம். ஒரே ஒரு தாய்க்கோழி மட்டும் நம்மளோட வீட்டிலே ஒரு 2-3 வருஷமாக நம்மள்கிட்ட இருக்குது. அந்த ஒரு தாய்க்கோழியை மட்டும் அதில் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது வந்து கொஞ்சம் இடைவெட்டு மாதிரி இருக்கும் அந்த தாய்க்கோழி மட்டும். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தரமான கோழியாக, எல்லாமே கொஞ்சம் லைனேஜானது தான் எடுத்திருக்கேன். எல்லாமே அமௌண்ட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக போட்டு எடுத்திருக்கேன். இந்த விடை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை, பச்சைக்காலில் உச்சிப்பூவில் வெள்ளை. இது வந்து நல்ல டாப்பான கோழி. நம்மளுக்கு ஒவ்வொரு கோழியும் நம்ம செலக்டிவாக எடுத்திருக்கோம். இந்த கோழி வந்து கன்னி விடை தான், இன்னும் எக் லேயிங் ஸ்டேஜுக்கு வரலை. இன்னும் ஒரு 1 மந்த் மேக்ஸிமம் வந்துடும். சேவல் வந்து நம்மள்கிட்ட கொஞ்சம் வயசாயிருச்சு நம்ம செங்கருப்பு சேவலுக்கு. அதனால் செங்கருப்பு சேவலை வந்து சேல் பண்ணிவிட்டு புதுசாக 2 பட்டா எடுக்கலான்னு சொல்லி இருக்கோம். அடுத்து நம்ம ப்ரீடிங்க்காக பட்டாவாக எடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணி ப்ரீடிங் பண்ணலான்னு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கருப்பில் மத்துப்பூவில் பச்சைக்கால். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேட்ச் ஆயிடுச்சு. இது 3வது பேட்சுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அநேகம் இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் எக் லே பண்ணிடும்னு நினைக்கிறேன். இதுவும் கோழி நல்ல கோழி தான். இது கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 3.5 kg இருக்கும். இது ஒரு 2 பேட்ச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3வது பேட்சுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. நம்மள்கிட்ட இருக்க எல்லா விடையுமே நம்ம செலக்டிவாக எடுத்து நம்ம தேக்கியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஒவ்வொரு கோழியும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கன்னி விடை தான். இதுவும் நல்ல லைனேஜான விடை. நல்லா நம்மள்ட்ட இருக்கிறதுல மோஸ்ட்லி இந்த மூஞ்சி கருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மூஞ்சி கருப்பில் தான் நம்மள்ட்ட இருக்க விடையில் வந்து 10 விடையில் ஒரு 6 விடை வந்து மூஞ்சி கருப்பில் தான் நம்மள்ட்ட இருக்கும். இதுவுமே வந்து கன்னி விடை தான். இன்னும் எக் லே பண்ணலை. இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே லே பண்ணிடும் எக்கு. நம்ம செட்டெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நமக்கு வந்து சேவல் ப்ரீடிங்க்காக நம்ம கொஞ்சம் புதுசாக சேவல் எடுக்கலான் இருக்கோம். ப்ரீடிங்க்காக மட்டும் இந்த 10 விடையை வச்சு நம்ம எப்படி நம்ம கொஞ்சமாக மேலே வர்றோம் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்து நம்ம பண்ணையில் வந்து சில அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஒரு பழைய விடை. கீரியில் மஞ்சக்காலில் உச்சிப்பூவில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வயசு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 2.5 வயசு இருக்கும். நல்ல சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 முட்டை வச்சா ஒரு 13 முட்டையாவது பொரிச்சிரும். இது நம்மள்ட்ட ரொம்ப நாளாக இருக்குது. ரொம்ப ஆசையாக இந்த பொட்டையை வச்சுருக்கோம். நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பட்டா கொண்டையில் வெள்ளை, மஞ்சக்காலில் வெள்ளை. பட்டா கொண்டை வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ரேட்டு சொல்கிறாங்க. நம்மள்ட்ட பட்டா கொண்டையில் 2 விடை இருக்குது. அதை வச்சு நம்ம உருவாக்கிக்க வேண்டியது தான்.
பட்டாக்குண்டை வந்து கொஞ்சம் மார்க்கெட்டு விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்மள்ட்ட 2 விடை தான் வச்சுருக்கோம். நம்ம கொஞ்சம் ஒவ்வொன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரித்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து செஞ்சிட்ருக்கோம். நிறைய தோல்விக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் எல்லாமே சேர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பலில் ஒரு விடை பூதின்னு சொல்லுவாங்க. இது வந்து கருங்காலில் இருக்குது பூதி. ஃபஸ்ட்டு பேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது பேட்சுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போது எக்கு லே பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஒரு 1 or 2 டேஸில் பண்ணிடும். இதுவும் நல்ல விடை தான். கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்ட எடுத்தேன். நம்மக்கிட்ட இருக்கிறதுல விடையெல்லாம் காமிச்சிட்டேன். இன்னும் 2 விடை இருக்குது பேலன்ஸு. பாருங்கள் எந்த விடை கொஞ்சம் சரியில்லை, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, இந்த விடை கொஞ்சம் நல்லா இல்லை, அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இது வந்து நம்மள்ட்ட ஒரு 3 பேட்ச் பொரிச்சிருச்சு. இது 4வது பேட்ச் அடையில் இருக்குது. இந்த கோழி இது வந்து சுள்ளியில் இருக்குது. பச்சைக்கால் சுள்ளி ஊச்சி புல்ல தான் இருக்குது. ஒரு 3 பேட்ச் பொரிச்சிருச்சு. இது 4வது பேட்ச் அடையில் இருக்குது. இதுவும் கோழி நல்ல கோழி, நல்ல கால் ஏற்றத்தில் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் எடுத்துருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரேராக கொஞ்சம் தேடி ஒவ்வொருனா வாங்கி சேர்த்துருக்கோம். பாருங்கள் பிடிச்சிருக்கான்னு. அப்படி ஏதாவது பிடிக்கல, இந்த கோழி சரியில்லை மாற்றுங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்ச் சிக்கு இது தான். ஒரு 12 சிக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செங்கருப்பில் இருக்குது சிக்கு, கீரியில் ஒரு 2 சிக்கு இருக்குது, வள்ளுவரில் 1, பூதியில் 1 இருக்குது. மற்றதெல்லாம் செங்கருப்பு, மயில் இந்த மாதிரி இருக்குது. நம்மள்ட்ட இது தான் ஃபஸ்ட்டு பேட்ச்சு இப்போதைக்கு இருக்கிறது. முன்னாடி இருந்த பேட்ச்லாம் சேல் பண்ணிட்டேன். அதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் எவ்வளோக்கு சேல் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் எப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு விடையும் எவ்வளோக்கு எடுத்தோம், என்ன ப்ரைஸுக்கு எடுத்தோம், இதுக்கு முன்னாடி எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். அப்படியே நம்ம புறாவும் எவ்வளோ புறா வச்சுருக்கோம், என்ன புறா வச்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்ருக்க எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி. கோச்சிக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்தது போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கண்டிப்பாக வரும். ரொம்ப நன்றி.